ஸோ கைஸ் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடைக்கானலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்மளோட அதிராப்பள்ளி வால்பாறை ரைட் ட்ரிப்பு வந்து இன்னையோட முடிஞ்சு. ஸோ இதை லாஸ்ட் எபிசோடாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 6:15 ஆயிடுச்சுங்க. இருட்டிருச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஹைனஸும் நம்மளோட ஹிமாலயனும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து கொடைக்கானலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து போகிறதே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா 3 நாள் சரியான ஃபன்னு, சரியான ரைடு. ஸோ வேறு லெவலில் இவ்வளோ நேரமாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஹேர்பின் பெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வதன்னு ஏறிடுறாங்கங்க. அது ஒன்று தான் கடுப்பு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இருட்டாயிருச்சுங்க பயங்கரமாக. ஸோ எவ்வளோ தூரம் விளாக் பண்ணுவேன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு நல்லா விளாக் பண்ணுறேங்க. இருட்டுறதுக்குள்ளேயே அடிவாரம் போயிடுவாங்க நாங்கள். ஸோ வால்பாறை ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து சூப்பராக பெண்ட் போட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம ஜாலியாக. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா, நம்ம கோப்ரோவோட லென்ஸ் கேப் வந்து தொலைச்சிட்டேங்க நான். ஸோ ரொம்ப இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன் அதை. சரி இன்றைக்கி இந்த ரைடில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா தொலைச்சிட்டேன் நான். ஸோ இன்னும் கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும் பொள்ளாச்சி இல்லை, அடிவாரத்துக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம ஷார்ட் ரூட்லேயே போயிடுவோம். அதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டிடும். அதனால் நம்மளால் சரியாக விளாக் பண்ண முடியாதுங்க கரெக்டாக. 3 நாள் ரைடாக இருந்தாலும் 2 நாள் ரைடாக இருந்தாலும் செம்ம ஃபன்னுங்க. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பிளேசஸ்க்கு போனோம். ஆனால் ஒரு சில பிளேசஸ் தான் கவர் பண்ணியிருப்போம். ரீசன் என்னென்னா, ஒரு ரைடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மழை வந்து கெடுத்துருச்சு நம்மளை. அதனால் வந்து அப்படியே குவிட் பண்ணி வச்சாச்சு உள்ள. ஸோ இப்போ வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோங்க. பரவாயில்லைங்க, அந்த அளவுக்கு இதுவும் இல்லை. அப்படியே பெண்ட் போட்டு அப்படியே கால் முட்டி தேயிற அளவுக்கு உரசிட்டு பெண்டு போட்டோன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கரெக்டாக நம்ம பைக்கு கொடைக்கானல்லேருந்து எடுத்ததுலேருந்து எவ்வளோ ஓடி இருக்குது தெரியுமாங்க? 430 கிலோமீட்டர்ஸ் ஓடிருச்சுங்க. 430 கிலோமீட்டர்ஸ் ஓடிருச்சு. ஸோ நம்ம பெட்ரோல் போட்டதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 346 கிலோமீட்டர் ஓடிருச்சு. இப்போ போய் நம்ம பெட்ரோல் போட்டு அப்படியே நம்ம கிளம்புறதாங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ங்கிற பழனி வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் R15 ப்ளஸ் ஹைனஸு. ஸோ 3 பைக்கும் போகும். ஸோ பழனிக்கு அங்கிட்டு நானும் என் ப்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொடைக்கானலுக்கு ஏறிடுவோம். அவங்க வந்து பழனியிலேருந்து அப்படியே தேனி போயிடுவாங்க. ஒவ்வொரு பெண்டும் அப்படியே பெண்டு போட்டு ஓட்டுறதுக்குள்ள அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஜாலியாக தான் இருக்குது ரைடு, ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஸோ பைக்கை வாங்கிட்டு சும்மா வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்காமல் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது நம்மளோட இது. ஆக்சுவலாக கார்லையில் வந்துருந்து இந்த அளவுக்கு ஃபன்னே இருந்திருக்காதுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டயர் வேறு இன்னும் 5000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டயரை மாற்றணும். ஏன்னா பட்டன் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ மாற்றிட்டு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரான டயர் தான் வாங்கி போடலாம் அப்படின்னு ஒரு பிளானுங்க. ட்ராக் டயர் மாதிரி. கார்னரிங்கோட கான்ஃபிடென்ட் லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிராப்பள்ளி போயிட்டோம். டேரெக்டாக அதிராப்பள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கியாச்சு. செகண்ட் டே வந்து அதிராப்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே வால்பாறை வந்தாச்சு. ஸோ வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் ப்ரோவை பார்த்தோம். இது ஒரு தனி வைபாக தாங்க இருக்குது. கார்னரிங் தாங்க, ஸ்டெபிலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னன்னே தெரில, அதோட கார்னரிங் பண்ணும்போது அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் வந்து கார்னரிங்லலாம் முக்கால்வாசி வந்து கியரை நல்லா முடிஞ்ச அளவுக்கு டவுன் பண்ணிட்டு தாங்க கார்னரிங்லாம் பண்ணணும். இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்குள்ளே கார்னரிங் பண்ணோன்னா கரெக்டு. இன்கேஸ் வந்து அந்த சைடு ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட நம்ம தப்பிக்கிற சான்ஸ் இருக்குது. நம்ம லாங்காக ஏறி கார்னரிங்லாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடிச்சிருவாங்க. ஸோ வந்து ஹைனஸ் முன்னாடி தான் போயிட்டு இருந்துச்சுங்க. அதுங்களும் அழுத்திட்டாங்க போல், ஆளையே காணாங்க. ஸோ நானும் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கேன். அண்ட் வந்து நம்ம ஆர்பிஎம் வந்து 5000 RPMலேயே தாங்க க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். 5000க்கு மேலே நம்ம ஓட்டுறதில்லை. ஏன்னா 5000 RPMலேயே போனாலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வேணாம், இவர் வழி விட்டா நல்லாயிருக்கும். வழி உள்ளனா இடிச்சிருவாப்பில். ஸோ செக் போஸ்ட் வந்துட்டோங்க. இது எந்த செக் போஸ்ட்? இது ஆனைமலை. ஸோ இங்கே தான் வந்து ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஸோ கரெக்டாக இங்கேருந்து பொள்ளாச்சிக்கு 36 கிலோமீட்டருங்க, கோயம்புத்தூருக்கு 76 கிலோமீட்டரு.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:22 ஆயிடுச்சு. கரெக்டாக 7 o'clock அடிவாரம் போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வந்துடுவோம். இடையில ஒரு டீ கடை இருந்திருந்தால் டீ குடிச்சிட்டு ஜாலியாக வந்திருப்போம். பட் டீ கடை இல்லை. ஸோ அடிவாரம் போயிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச டீ குடிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோஸில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எல்லாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை தாங்க பார்க்குறாங்க. ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏறவே இல்லை. சேம் அதே 43.2லேயே தாங்க இருக்குது. ஹிமாலயன் பின்னாடி தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப தூரமாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிருச்சு. உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான் போல். இனிமேல் வந்து ஃபுல்லாக இருட்டிரும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சன்செட் ஆகிற டைம் தான். சன்செட் ஆகிற டைம்லாம் முடிஞ்சு ரொம்ப இருட்டிகிட்ருக்கு. கீழே போங்களே இருட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த விலாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் எண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் வந்து கொடைக்கானலுக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 kilometers இருக்குங்க. ஸோ 200 kilometers நம்ம இனிமேல் தான் ரைட் பண்ணி போகிறோம். ஸோ கீழேருந்து 14th ஹேர்பின் பென்னுக்கு வந்தாச்சுங்க நம்ம. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மிஸ்டாக தான் இருக்குது, பொள்ளாச்சி சைடு ஃபுல்லாக. ஸோ இந்த ஹேர்பின் பென்ஸில் ரொம்ப குட்டி குட்டி ஹேர்பின் பென்ஸுங்க. அதனால் வந்து டக்குன்னு இறங்கிடலாம். அண்ட் வந்து ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதனால் வந்து தைரியமாக நம்ம பென் போட்டு வண்டி ஓட்டலாம். வாவ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அங்கே போயிட்டுருக்குங்க ஹைனஸ்ஸு. ரோடு நல்லா இருக்கனால கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ வந்து இன்னும் 12 ஹேர்பின் பென்ஸ் தாங்க இருக்குது கீழே போகிறதுக்கு நம்ம. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில். ஸோ செயின் நல்லாவே லூஸ் ஆயிடுச்சுங்க. ஹாய் குரங்கு பையா, பாய் பாய். ஆனால் ஜாலியாக விரட்டிட்டு தாங்க போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த கண்ட்ரோல் தான். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் ஒவ்வொரு இடத்துல இந்த கண்ட்ரோல் பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் வந்து லைக்கையும் போட்டு விட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. வேறு லெவலில் கண்டென்ட்லாம் வரப்போகுது. இனிமேல் நிறைய ரைட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபீல்டில் நான் வந்து புதுசு தாங்க. கிட்டத்தட்ட 1 year ஆஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போங்க. ஸோ ஓகே கைஸ். ஸோ நம்மளோட அதிராப்பள்ளி சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ மறக்காம நம்ம உங்களோட சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்ருக்கேன். சீக்கிரமாக நம்ம இந்த 1000 subscribers 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் 1 month நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். நல்லதே நடக்கும் கண்டிப்பாக. இங்கேருந்து கரெக்டாக கொடைக்கானல் போகிறதுக்கு எப்படியும் நியர்லி 11 o'clock 12 o'clock ஆகிடுங்க நைட்டு. அதனால் நைட் டைம் விளாக் பண்ணாலும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. எனக்குமே டயர்டாயிரும். அதனால் எனக்குள்ளே நான் விளாக் என் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். அடுத்த விளாகில் நான் உங்களை பார்க்குற வரையும் டாட்டா பாபாய், டேக் கேர். எங்கே போனாலும் சேஃபாக போங்க. அதே மாதிரி பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட்டு அப்புறம் ஹெல்மெட்டு மஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அதான் சேஃப்டி. அதனால் மறக்காமல் சீட் பெல்ட் அப்புறம் ஹெல்மெட்டை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நான் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. நீங்களும் நீங்கள் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். அடுத்த விளாகில் நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா பாபாய். கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அடிவாரம் தாண்டியாச்சுங்க. தேங்க்யூ ஆல் பாறை ஃபார் பியூட்டிஃபுல் மெமரிஸ்.